Hi guys, welcome to Shivchara. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்பியான சிக்கன் பாப்கார்ன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/2 kg சிக்கன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 கப் தயிர், 1/2 teaspoon தனி மிளகாய் தூள், 1/4 teaspoon மஞ்சத்தூள், 1/4 teaspoon பெப்பர், சால்ட் கொஞ்சம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மேஷ் பண்ணி நல்லா பிசைஞ்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஒரு 2 hours ஊறணும். அடுத்தது மேரினேட் பண்ணுறதுக்கு 2 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, சால்ட்டு கொஞ்சம், பேக்கிங் சோடா கொஞ்சம், சில்லி பவுடர் 1/2 teaspoon, பெப்பர் 1/2 teaspoon, மஞ்சத்தூள் 1/2 teaspoon. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம்ல சிக்கன், அது ஒரு பீஸாக எடுத்து அந்த மாவில் போடணும். இதுக்கு ஐஸ் வாட்டர் வேணும். ஐஸ் வாட்டர் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் 1 hour முன்னாடியே ஸ்டோர் பண்ணி வைங்க. ஐஸ் வாட்டர் வேணும். இதில் நல்லா அந்த டிப் பண்ணணும், நல்லா வச்சு அமுக்கணும். இந்த சிக்கனை ப்ரெஸ் பண்ணுறோம் பாருங்கள், அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எல்லாமாவும் நல்லா ஒட்டணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து அடுத்ததில் ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி எடுக்கணும். ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் அதே மாவில் அதே மாதிரி நல்லா அழுத்தி பிடிக்கணும் மாவு. இந்த சிக்கனில் எல்லாமே நல்லா ஒட்டுற மாதிரி. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரண்டி எடுத்து சலிக்கிற மாதிரி சலிச்சிங்கன்னா கொஞ்சம் மாவு கீழே கொட்டும். அடுத்தது ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஒரு பீஸாக எடுத்து போடுங்க. அதேமாரி மாவில் கரண்டியில் எடுத்து இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் மாவு கீழே கொட்டிடும். அப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் இது மாதிரி ஃப்ரை ஆனது நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான். குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.